வணக்கம், இது உங்கள் ஜீவா சினிமா. பொதுவாக மலையாள படங்கள் சமீப காலமாக ரொம்ப யதார்த்தமான படங்களை தந்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே மலையாள படங்கள் யதார்த்தமான படங்கள் இருக்கும், ஹீரோயிசம் இருக்காது, சினிமாக்காரங்க பேச அரசியல் பஞ்செல்லாம் அங்கே இருக்காதுங்கிறது பொதுவாக மலையாள சினிமாவை பற்றிய ஒரு பார்வை. அந்த விதத்தில் இப்போது வந்திருக்கக்கூடிய மஞ்சுமுல் பாய்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு வித்தியாசமான கோணத்தை அணுகியிருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டினுடைய தமிழ் சினிமாவினுடைய இளையராஜாவுடைய கமலஹாசனுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தமிழ் ரசிகர்கள் அந்த படத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க. ஒரு மலையாள படம் என்பதை தாண்டி அந்த படம் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் சினிமாவை பற்றியும் தமிழ்நாட்டின் பிரபலமான ஒரு பாடலை பற்றியும் இளையராஜாவையும் கமலஹாசனையும் கொண்டாடுங்கிறப்ப தமிழ் ரசிகர்கள் நம்மளோட நெருக்கமான ஒரு விஷயத்தை ஒரு மலையாளி எடுத்து அந்த படத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கே மலையாளத்திலே தராங்களே அப்படிங்கிற ஃபீலிங் தருது. மலையாள படம் முழுக்க முழுக்க தமிழ் நேட்டிவிட்டி பேசுகிற ஒரு மண் வாசனை பேசுகிற ஒரு படமாக இருக்கிறதுனால நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப கொண்டாடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இடம் இல்லைப்பா இது. பொதுவாகவே தமிழ் ஆடியன்ஸ் பிற மொழி பேசுகிற படைப்பாளிகளையும் பிற மொழியினரையும் அதிகமாக கொண்டாடுவான். தமிழனுக்கு அந்த பழக்கம் உண்டு. நம்ம தமிழனை விட இன்னொருத்தனை அதிகமாக கொண்டாடக்கூடிய பழக்கம் நம்ம தமிழர்கிட்ட உண்டு. அதுவும் அவன் திறமையானவனாக இருந்துட்டா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவான். ஏன்னா தமிழனுக்கு அந்த இன்னொரு மொழிக்காரங்கிற அந்த மொழி வெறி பாசிசம்ங்கிறது துளியும் இல்லாத ஒரு தேசிய இனம் தான் நான் தமிழன் தான். அது நம்ம அரசியல் களத்துலையும் பேசலாம், சினிமா களத்துலையும் பேசலாம். அந்த விதத்தில் இந்த படம் நம்ம கொடைக்கானல், நம்ம குணா குகை, நம்ம குணா திரைப்படம், அப்புறம் இளையராஜாவினுடைய கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு, இது தாங்க படமே. ஒரு மலையாள படத்தினுடைய தீமே குணா படத்தில் வரக்கூடிய குகையும் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாடலும் தான் அந்த படத்தினுடைய மைய கருவே. பசங்க கொச்சின்லேருந்து மஞ்சுமுல்ங்கிற ஒரு கிராம பகுதியிலேருந்து கொடைக்கானல் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. கொடைக்கானல் திரும்பும்போது கமலஹாசனுடைய அந்த சிடி போட்டு கேட்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது நம்ம குணா குகையை மிஸ் பண்ணிட்டோன்ட்டு திருப்பி குணா குகைக்கு போகிறாங்க. பசங்க கொஞ்சம் துடிப்பான பசங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. எப்படின்னா கொஞ்சம் போலீஸு அந்த கண்ட்ரோலு செக்யூரிட்டி எல்லாத்தையும் மீறுறது, அந்த வயசு இளரத்தன்னு சொல்கிற மாதிரி அந்த வயசில் இருக்கக்கூடிய துடிப்பில் இங்கே போகாதீங்கப்பா, எப்போ அந்த பாறை பக்கம் போகாதீங்கப்பான்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மேலே அட்வைஸ் பண்ணி நமக்கு யாராகவும் இருக்க மாட்டாங்க. நம்ம மேலே அவ்வளோ அக்கறையாக ஒரு பெருசு யாரோ ஒருத்தர் எல்லா ஊர்லேயும் சொல்லுவாங்க, அங்கிட்டு போகாதப்பா அங்கிட்டு போகாதப்பான்னு. அதை அலட்சியப்படுத்திட்டு போகக்கூடிய குரூப் எப்பயும் இருக்கும். பார்த்துக்கொண்டா மாப்பிளே மக்காலே வா போகலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் போகும். அந்த மாதிரி போகிற ஒரு துடிப்பான பசங்க, கேரளா பசங்க கொடைக்கானலில் குணா குகைக்குள்ளே போயிடுறாங்க. குணா குகைக்குள் போகாதீங்க அப்படின்னு வெளியே போர்டு வச்சிருக்கு. அதை படித்து பார்த்துட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. குணா குகைக்குள்ளே எந்த ஆபத்தும் இல்லை. குகைக்குள்ளே போகிற வரையும் குணா குகைக்குள்ளே யாருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாள குகைக்குள்ளே, அதாவது இந்த பூமியின் அடிவாரத்துக்குள்ளேயே போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குகை இருக்குது. அந்த குகை எப்படின்னா ஒரு சின்ன ஓட்டையாக இருக்குது. அதில் தெரியாதனமாக நீங்கள் கால் வச்சிட்டிங்கன்னா சறுக்கி அந்த பாதாளத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இது வெளியே தெரியாது டூரிஸ்ட்டுக்கு. குணா குகை, கமலஹாசன் நின்னது, இது மனித உணர்வு கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்லாம் சொல்லுவார்ல, அந்த காலை வச்சுட்டு அந்த மாதிரி இடங்களை பார்த்து இவங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கமலஹாசன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது அந்த குகைக்குள்ளே அப்படி ஒரு ஓட்டை இருக்குங்கிறத அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, விழிப்புணர்வு தந்திருப்பாங்க, அதை இது போட்டு மறைச்சிருப்பாங்க. ஆனால் அதற்கு பிறகு இது ஒரு ஆபத்தான பகுதி. ஏன்னா பல பேர் அந்த பகுதிக்கு, இது உண்மை சம்பவம் அப்படிங்கிறதுனால பல சம்பவங்களை சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் படத்தோடு நம்மளை ஒன்ற வைக்குது. 13 பேர் குணா குகைக்குள்ளே போய் அந்த இருட்டு பாதாள குகைக்குள்ளே போய் மாட்டி செத்து போயிருக்காங்க. அவங்களுடைய எலும்பு கூட இதுவரையும் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை இந்த படத்தில் சொல்கிறாங்க. இது உண்மை சம்பவமாக உண்மையிலே நடந்ததை சொல்கிறாங்களா, சினிமாவுக்கான சுவாரஸ்யத்துக்காக மிகைப்படுத்தி சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த குகைக்குள்ளே போய் 13 பேர் செத்து போயிருக்கிறதா இந்த படத்தில் அந்த தகவலை சொல்கிறாங்க. இந்த நிலையில் அந்த குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், அதுக்குள்ளே போன ஒருவனை எப்படி மீட்டெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில். எப்பவுமே இந்த மாதிரியான படங்களில் ஒரு சுவாரஸ்யம் தொற்றிக்கும்ல, அதாவது பொழைப்பானா மாட்டானா, இவங்களை காப்பாற்ற முடியுமா முடியாதா, அந்த நேரம் பார்த்து மழை பெஞ்சு தண்ணி வந்துடும். மழை பெஞ்சு தண்ணி வந்துட்டா இருட்டு குகைக்குள்ளே என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களால் என்ன தம்பி பண்ண முடியும்? நம்ம கூட இந்த உத்தரகாண்ட் ஏதோ ஒரு பகுதியில் மழை வெள்ளம் வந்தப்போ 2 நாள் 3 நாள் இருந்து அவர்களை நம்ம மீட்பு படையினர் மீட்டாங்க. நம்ம எல்லாருமே அந்த மீட்பு படைக்கு நன்றி சொன்னோம். ஒரு மாணவர்கள், பள்ளி மாணவர்களை யாரோ ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இதை நம்ம கண்ணுக்கு நேரம் லைவாக பார்க்கும்போது நம்ம மனசு நினைக்கும் எப்படியாவது இந்த பசங்களை காப்பாற்றிடணும்.
ஐயோ எப்படியும் உங்களை காப்பாற்றிடணும் அப்படிங்கிறப்ப அதற்கு போலீஸ் எடுக்கிற முயற்சி, அந்த கூட வந்த நண்பர்கள் மனசு கடந்து பரிதவிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக நுட்பமாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. போலீஸ் எப்படி டீல் பண்ணும் இந்த மாதிரி நேரத்தில், இந்த மாதிரி அதுவும் தடையை மீறி போயிருக்கிறப்ப இவங்களால ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் பேச முடியாது. உன்னை யார் அங்கே போக சொன்னான்னு தான் முதல் கேட்பான், உன்னை யாருப்பா போக சொன்னான்னு கேட்பான். அப்புறம் இன்னொன்று, செத்து போயிருக்கிறதோ பாதிக்கப்பட்டிருக்கிறதோ நமக்கான உறவு, நமக்கு நேரடி தொடர்பு இல்லை, நம்ம நட்பு இல்லைங்கிறப்ப ஒரு மனிதன் எப்படி அலட்சியமாக டீல் பண்ணுவான், இந்த காவல்துறை அதிகார வர்க்கம் எப்படி டீல் பண்ணுது. ஆனால் தொடர்புடையவர்களுக்கு எப்படி, யாரோ ஒருத்தனுக்கு துடிக்கிற இதயம் இன்னொருத்தனுக்கு சாதாரணமாக தெரியும். எங்கேயோ ஒரு உயிர் போயிருக்கும், அவனுக்கான மனைவி மகள் அண்ணன் எல்லாரும் கதறிக்கிட்டு இருப்பாங்க. ரோட்டில் பைக்கில் காரில் போயிட்டு இருக்கவனுக்கு ஏதோ டெத் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு கிடக்கும். ஸோ அந்த மனநிலையை இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் பரிதவிக்கிற மனநிலை, ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் வந்திருக்கோம், மொழி தெரியாத ஊருக்கு வந்திருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம நண்பன் இப்படி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறப்ப அந்த மாணவர்கள் பரிதவிக்கிறது, அந்த இளைஞர்களுடைய துடிப்பு, அதுக்கு முன்னாடி இருந்த அந்த சுறுசுறுப்பு குறும்பு எல்லாம் போய் பரிதவிச்சு எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாற்றுங்கிறதுக்காக அவங்க இது பண்ணுறது, மழை தண்ணி உள்ளே போகக்கூடாங்கிறதுக்காக அந்த குகைக்கு நடுவில் படுத்துக்கிறது, இது எல்லாமே அந்த காட்சி ஒவ்வொன்றும் பண்ணும்போது அவங்களோட சேர்ந்து நாமளும் அந்த மீட்பு பணியில் ஈடுபடுறோம். நம்ம மனசு மீட்பு பணியில் ஈடுபடுது, காப்பாற்றணும், அவர்கள் எப்படியா கொண்டு போயிடணுங்கிறப்ப. அதனால் இந்த குழிக்குள்ளே விழுந்தா காப்பாற்றுறது குறித்து அறம்னு ஒரு படம் வந்தது, நயன்தாரா ப்ரொடக்ஷனில், நம்ம கோபி நயனா அவர்கள் எடுத்த படம். ஆனால் அதில் இந்த குழிக்குள்ளே விழுந்த குழந்தையை காப்பாற்றுறப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு இது வரும். அதை தாண்டி அது ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம், சமூக செய்தியை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூக அக்கறை கொண்ட திரைப்படங்கனால அதில் அந்த பரபரப்பையும் மீறி ஒரு அரசியல் செய்தி நம்ம கடத்திக்கிட்டே இருப்பாங்க, எளிய மக்களுக்கான அரசியல். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் நமக்கு பேசப்படுவது ஒரு டூரிஸ்ட் வந்திருக்கக்கூடிய அதர் ஸ்டேட் பசங்க எப்படி ஒரு ஆபத்தான இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, அதை எப்படி இந்த போலீஸு, பொதுமக்கள், இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து அதுக்கு என்ன மாதிரி உதவி செய்கிறாங்க, என்ன மாதிரி படபடப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த குணா குகையில் எடுக்கப்பட்ட அந்த பாடல், இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. குணா படத்தில் கமலஹாசன் போய் அந்த குகைக்குள்ளே எடுப்பதற்கு முன்னாடி அந்த குகைக்கு பேர் சாத்தான் குகைன்னு தான் பேர். அதுவும் கரெக்டாக அந்த பாதாள குகைக்கு போகக்கூடிய கால் வச்சு அந்த பையன் விழுகிற அந்த இடத்துக்கு பேர் சாத்தானின் கிச்சன். பேய்களுடைய அடுப்பாங்கரையாக அது இருந்திருக்கு, அப்படித்தான் பிரிட்டிஷ் காலத்தில் அதுக்கு பேர். இப்போ நம்ம சொல்கிறக்கூடிய குணா குகைன்னு சொல்கிறோமே, அதனுடைய பேரே சாத்தான்களின் அடுப்பாங்கரை, கிச்சன், பேய்களின் கிச்சன், பிசாசுகளின் கிச்சன்னு பிரிட்டிஷ்காரன் பேர் வச்சிருக்கிறான். ஏன்னா அது உள்ளே எவ்வளோ தூரம் இருக்குது, கொடைக்கானல் மலையிலேருந்து கீழே அது போச்சுன்னா, கொடைக்கானல் இப்போ நம்ம திண்டுக்கல் கொடை ரோட்லேருந்து கொடைக்கானல் மலையை நீங்கள் அளவெடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரம் வருமோ அந்த அளவுக்கான அடி உயரம் அந்த குகைக்கு கீழேயே பூமிக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையும் அதெல்லாம் ஆய்வுபூர்வமாக தரவுகள் அடிப்படையில் நிரூபிக்கப்படவே இல்லை. அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கில் தான் கவர்மெண்ட்டே அதை நகர்த்துதுன்னு காமிக்கிறாங்க. 2008ஆம் ஆண்டு வரையும் இப்படி தான் கணக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் சொல்கிறாங்க. இந்த இடத்தில் இப்படி ஒரு சோகம், இப்படி ஒரு பரிதவிப்பு, இப்படி ஒரு பரபரப்பு, அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதோடு அந்த படத்தோடு சேர்ந்து ட்ராவல் ஆகிற அந்த கல்ச்சரில் காப்பாற்றி மேலே கொண்டு வர அந்த சமயத்தில் இது மனித உணர்வு கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு அந்த காதலை நட்புங்கிற வார்த்தையில் பிரதிபலித்து அப்படி தான் உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை காப்பாற்றுகிற நட்பு அப்படிங்கிற இடத்த அந்த சீனில் இந்த பாடல் வரியில், இளையராஜா இசையில், கமலஹாசன் வரியில் அந்த வரியை போடும்போது தமிழை மலையாளிங்க எல்லாத்தையும் கடந்து மனுஷனா ஒவ்வொரு ரசிகனும் கைத்தட்டி ஆர்ப்பரித்து விசிலடிக்கிறான். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஹீரோயிசத்துக்கு விசிலடிச்ச கூட்டங்கிறது வேற, ஒரு உணர்வு பூர்வமாக அந்த காட்சியோட ஒன்றி விசிலடிக்கிறான் பாருங்க. நடித்த ஹீரோக்கள் யாரும் தமிழ்நாட்டுக்கு தெரிந்த முகமோ பரிச்சய முகமோ கிடையாது. அவங்களாம் மலையாள உலகத்துக்கே கூட புதுமுகங்களாக இருக்கலாம், அப்படிப்பட்ட இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அதில் வெற்றி பெறுகிறார்கள். அந்த குழிக்குள்ளே போயிட்டு ஒருத்தன் மேலே வர்றான் அப்படிங்கிற அந்த காட்சியின் போது எந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எந்த இதுவும் போடாமல் மனித உணர்வு கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிற அந்த இளையராஜா இசையுடன் இசைக்கும் போது தமிழர்கள் எழுந்து நின்று சாமியே தாலாட்டும் சாமியேங்கிற மாதிரி தேட்டர்லேருந்து எந்திரிக்கக்கூடிய மனநிலையை தருது. ஸோ ஒரு படைப்பாளிங்கிறவன் ரசிகன்ட்ட பேசணும், ரசிகனை அளவிடணும், ரசிகனை விசிலடிக்க விடணும், ரசிகனை சிரிக்க விடணும், ரசிகனை பரிதவிக்க விடணும். இது எல்லா உணர்வுகளையும் ரசிகனிடம் வாங்குவோன்னு ஒரு அற்புதமான படைப்பாளி.
இதை செய்பவனுக்கு அந்த படைப்பாளி ஒரு நல்ல ரசிகனாகவும் நல்ல மனிதனாகவும் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய சமூகத்தை யாசிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரியான படைப்பாளிகள் ரொம்ப குறைவு. படைப்பு என்றாலே ஏதோ ஒரு ஹீரோயிசத்தையும் போட்டு 5 வன்முறை காட்சிகளை போட்டு 2-3 கெட்ட வார்த்தையை போட்டு உடலுறவு காட்சிகளை போட்டு மினிமம் மார்க்கெட் கேரண்டியில் படத்தை ஓட்டுகின்ற ஒரு கேவலமான பேன் இண்டியா கல்ச்சரில் சினிமா போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இப்படி ஒரு படம் மலையாள சினிமாவில் தமிழ் சூழலை மையமாக கொண்டு தமிழ் சினிமாவை மையமாக கொண்டு கமலஹாசன் அவர்களை மையமாக கொண்டு இசைஞானி இளையராஜா அவர்களை மையமாக கொண்டு ஒரு மலையாளத்தில் ஒரு தமிழ் திரைப்படத்தை பார்த்த ஃபீலிங்கை தந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இது எல்லாற்றையும் விட நெகிழ்ச்சியான விஷயம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் கேரள முதலமைச்சர் அதை பாராட்டியிருக்காரு. எப்போ இது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்மையில் நடந்த சம்பவம். உண்மையிலே தான் நண்பன் பாதிக்கப்பட்டு அதாள குழியில் போனப்போ தன் உயிரை துதித்து ஒரு நண்பன் போய் காப்பாற்றியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி உண்மையில் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் குணா குகையில் அந்த இருட்டு பாதாள குகை இரும்பு ராடால் அடித்து இப்போது மறுக்கப்பட்டு யாரும் வரவிடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தித்தாள்கள் வந்து அந்த படத்தில் காமிக்கிறாங்க. ஸோ இது படமாக பார்க்கும்போதே இவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்கே. உண்மையிலே ஒருத்தன் தன் உயிருக்காக தன் நட்புக்காக தன் உயிரை துச்சமாக மதித்து உள்ளே இறங்கி காப்பாற்றியிருக்கிறான். அந்த சகோதரர்கள் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கேரளா முதலமைச்சர் ஷீல்டு கொடுத்து 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்த்தி இருக்கிறாருங்கிற செய்தியை படம் முடிஞ்சோன்னு போடுறாங்க. ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப மெல்ட்டிங்காக இருக்குது. நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லவங்களும் பிறருக்காக அர்ப்பணிக்கிறவங்களும் தியாக உள்ளங்களும் நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் வாழகின்ற பூமியில் தான் நம்ம வாழ்கிறோங்கிறது கேட்கும்போது நமக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது. ஸோ அது அந்த விதத்தில் ஒரு நல்ல உணர்வை இப்போ கடத்தியிருக்கிறாங்க அந்த படம். அது ரொம்ப மகிழ்ச்சி. சாத்தானின் குகைக்குள் இசைஞானியினுடைய சாம்ராஜ்யம் எப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. இசைஞானியினுடைய இசைங்கிறது தமிழ்நாடு கடந்து கேரளாவுக்கு எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கிறது, இசைக்கு ஏது மொழி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாங்க. கமலஹாசனுக்கு வந்து வாழ்நாள் கிரெடிட். ஏன்னா குணா திரைப்படம் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி கிடையாது. குணா தளபதி வந்தபோது குணா பேசப்பட்ட விமர்சிக்கப்பட்ட படமாக இருந்ததே ஒழிய வசூல் ரீதியான கலெக்ஷன் வந்து படம் பேசின அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த படம் வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு குணா திரைப்படத்தை குறித்தும் குணா திரைப்படத்தில் வந்த ஒரு இடத்தை குறித்தும் குணா திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் குறித்தும் மொழி கடந்து ஒரு கேரளா தேசத்தில் அதை மையமாக வச்சே ஒரு மலையாள படத்தை எடுத்திருக்கிறாங்கன்னா இது கமலஹாசனுக்கு கிடைத்த கிரெடிட். இந்த இடத்தை தேடி கண்டுபிடித்த கமலஹாசன் சந்தான பாரதிக்கு கிடைத்த ஒரு நல்ல கிரெடிட். அவர்களுக்கான வாழ்நாள் பெருமையை இந்த படம் அந்த மலையாள சகோதரர்கள் கமலஹாசனுக்கும் சந்தான பாரதிக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. இளையராஜாவுக்கு கேட்கவே வேணாம். இளையராஜா தான் அந்த சீனில் எந்திரிச்சு கைத்தட்ட வைக்கிறது. தமிழ்நாட்டுக்காரனே கைத்தட்டுறான்னா கண்டிப்பாக கேரளாக்காரன் கதறியிருப்பான். ஸோ ஒரு அற்புதமான ஒரு தமிழ் சூழலில் ஒரு மலையாள படத்தை மலையாள சகோதரர்கள் எடுத்திருக்கிறாங்க, தந்திருக்கிறாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் நடந்த உண்மை சம்பவம் என்று கேள்விப்படும் போது நமக்கு இன்னும் நெருக்கமாகவும் உருக்கமாகவும் இந்த படம் வந்து இருக்குது. இது மாதிரியான யதார்த்தமான திரைப்படங்கள் நம்ம தமிழ் சூழல்லையும் வரணும். மகேந்திரன், பாலு மகேந்திரா, பாரதிராஜாவினுடைய காலகட்டங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான படங்களை தந்து கொண்டிருந்தது. இப்போது எல்லாம் மசாலா படம், ஆக்ஷன் படம், சண்டை படமாக மாறி ரொம்ப ஒரு மோசமான வணிக சூழலுக்குள்ளே தமிழ் சினிமா தள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான படங்கள் வந்திருப்பதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்குது. கமலஹாசன் அவர்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக தந்திருக்காங்க. இளையராஜாவுக்கு வழக்கம்போல் தமிழ் மலையாளம் கடந்து மொழி கடந்து அனைத்து இசை ரசிகர்களும் ஒரு சல்யூட் அடிச்சிருக்கிறாங்க. நல்ல படம், திரையரங்கில் சென்று பார்க்கலாம். நல்ல உணர்வை நீங்கள் பெறலாம், நல்ல ஃபீலிங்கை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறது ஜீவா சினிமா நம்பிக்கையுடன் தருது. இது போன்ற பல்வேறு சினிமாக்களினுடைய பண்பு நலன்கள், விமர்சனங்கள், அது பேசும் அரசியல், ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து உங்களுக்கு தொடர்ந்து செய்திகள் வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான